விஷ்ணுவிலே பிரம்மா, பிரம்மாவிலே ஆகாயம், ஆகாயத்தில வாயு, வாயுவிலே அக்கினி, அக்கினில பிரதவி, பிரதவியிலே அப்பு, அப்புவிலே அன்னம். அந்த அன்னத்தினால் ஊர்வன, பரப்பன, நடப்பன தாவரங்கள், விலங்குகள், தேவர்கள், மனிதர்கள் அனைத்தும் படைக்கக்கூடிய ஆழத்திலே, இந்த ஞாலத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலாதாரத்திலே பிரம்மன் தான் வாசம் முடிக்கிறான், பிண்டம் பிடிக்கிறானே என சொல்லக்கூடிய கரணையெல்லாம் உருவாக்கும்படியான வரன் அயன், பிதா, பேதா என்னும்படியான மலடியன், பேடியன், சதுர்முகன், நான்முகன் என சொல்லக்கூடிய என் தந்தையாகிய பிரம்மதேவனை கண்டு ஆசி பெற்று வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, கொடுத்தாலும் குறைபடாது, கல்வர் எவராலும் களவாட முடியாது
யாது நெஞ்சகத்தே பொருள் இருக்க கல்வி என்னும் பொருள் தேடி அலைவார் உண்டோ என்ற வகையிலே கல்வி செல்வம் அச்செல்வத்துக்கு மதியாக விளங்கக்கூடிய நாமகளை கண்டு நல்ல ஆசையில் பெற்று கையிலங்கில் இணைந்தேன். அங்கே பாட்டிலாத பரமனை பரமலோகநாதனை நாட்டிலாத நாதனை நாரிமங்கை பாகனை கூட்டி மல்ல வாய்விதைத்து குணுகுணுத்த மந்திரம் வேட்டைக்கார குக்கு சுப்பை கூப்பிடா முகுஞ்சதே அத்தியிலே கரம் பத்தியிலே மனம் புத்தியிலே நடு மத்தியிலே நெத்தியிலே சதாசிவம் ஓம் ஸ்ரீ மென்னாண்டார் வழிகாசநாதரை கண்டு ஆசி பெற்று அன்பட நண்பளர் தூவி பரமானந்த தேவின் அடியினை மேவி இன்படு உண்புடல் ஆவி இன்றோடு என்ற வராசக்தியினுடைய திருவருளை பெற்றுக் கொண்டு வைகுண்டம் அடைந்தேன். அங்கே பாராதி வான்பொருளை பஞ்சபுரு வானம் ஒன்றை பேரான விண்வொழியை பேரின்ப பாரதியை நேராக என்னாலும் நெஞ்சுறுத்தி வாழ்வேனே தொந்திகள் அன்னடு பந்திகள் அத்திட சிந்தையிலே முந்தி உண்டனுடன் உந்தியில விஷ்ணு தாம் இருப்பார் முகுந்துபார் வாழைப்பெண்ணை என்ற வகையிலே என் பாட்டனாகிய நாராயணையும் பாட்டியாகிய மகாலட்சுமியும் ஒரு சேர கண்டு ஆசி பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை ஆடை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மெயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகம் ஐந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்முனி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம். இதெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையில் அவரை வணங்க வேண்டும். சர்வம் சக்திமயம் அம்பாள் குடிகொண்டிருக்கின்றாள். அவளை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம். மதிப்பிற்கும் போற்றுதலுக்குரிய அவ்வையார்பட்டி மதியண்ணா அவர்கள் ரூபாய் 101 வழங்கியிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு நன்றி. அவ்வையார் தான் பாடினால் ஆர்த்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 16,000க்கு ஒருவர் பூத்த குழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கு ஒருவர் உண்டாயின் உண்டென்று அருண்ணா. என்ன அர்த்தம்? தாதா கோடிக்கு ஒருவர். சத்தம் இல்லாம கொஞ்ச நேரம் எதுக்காக பாடினா ஆர்த்த சபை 101. ஒரு பெரிய சபையில 100ல் ஒருத்தர் தான் நல்லவங்க இருப்பாங்களாம். 16,000 பேருக்கு ஒருத்தர் தான் வார்த்தை சாலங்களை புரிஞ்சு கேட்கிற பேரறிவாளர்கள் இருப்பார்களாம். அப்படி ஆர்த்த சபை 101 1001 புலவர் 1000 பேர்ல ஒருத்தர் தான் புலவரா இருக்க முடியுமா? ஆனா தாதா கோடிக்கு ஒருவர். என்ன சத்தம் மெதுவா? அப்படி தாதா கோடிக்கு ஒருவர்னு அந்த கிழவி அவ்வையார். தாதான்னா வள்ளல். 1000 பேருக்கு ஒருத்தர் தான், கோடிக்கு ஒருத்தர் தான் வள்ளலா இருக்க முடியுமா? அப்படி கோடியில் ஒருத்தரா வள்ளலா இருந்து வந்த கலைஞர்கள் எல்லாம் பாராட்டு விதமாக அன்பளிப்பை வாரி வழங்கி கொண்டிருக்கும் அவ்வையார் பட்டி அவ்வையார் பாடிய பாடலுக்கு நாங்கள் மதியண்ணா அவர்களுக்கு நன்றி உளம் கந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு பணியை தொடர்வோம். 2 நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. நவக்கிரக நாயகி கருமாரி நலங்கள் யாவும் தருபவளே அருள்மாரி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே சோதரியே வைஷ்ணவியே திரு மாதவன் சோதரியே வைஷ்ணவியே நவக்கிரக நாயகி கருமாரி
வாழ்க பல்லாண்டு. இறைவனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அருமையான இடம். ஆமா, சிறப்பு சிறப்பு. அவங்களைத்தான் பாராட்டணும். அவங்க இல்லைன்னா நாங்க யாருன்னு வெளியில தெரியாது. முகம்தான் தெரியும், குரல் என்னன்னு தெரியும். அதனால இந்த குழா இல்லைன்னா இந்த குழா சீறி போயிடும். பத்திரமா பார்த்துக்குவோம். ஆகையினால இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது எடுப்பு என்று சொன்னால் அப்படி எடுப்பான இந்த இடத்திலே அழகான இடம். குமர கடவுள், குறிஞ்சி நிலம், கந்தன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராது வினை என்ற அருணகிரியாருடைய வாக்கு. அருணகிரியார் பாடப்பட்ட திருப்புகழ் இந்த உலகமும் வியாபித்திருக்கிறது. அப்படி திருப்புகளிலே முருகனுடைய பெருமையை அளவு கடந்த அளவிற்கு 16,000 திருப்புகழ் பாடியிருக்கிறார் அருணகிரியார். அருணன் என்பவன் தன்னுடைய சுய ஒழுக்கம் இல்லாது வாழ்ந்து நிறைவாக இறக்கையை எண்ணி திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து குதிக்க முருகன் தாங்க நாவிலே மகாமந்திரத்தை எழுதியதனால் பெறப்பட்ட பாடல்கள். அப்படிப்பட்ட 16,000 பாடல்ல இன்னைக்கு இருக்கிறது மொத்தம் 1300 சொச்சம் பாடல் தான் இருக்கு. காப்பாற்றி வைக்க ஆள் இல்லை. காப்பாற்றி வச்சவர்களுக்கு நன்றி சொல்லணும், அதையெல்லாம் படிக்கணும். அப்படிப்பட்ட திருப்புகழ் தந்த அந்த அருணகிரியாருடைய வாக்கின்படி இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்த்தால் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். கந்த கடவுள் நமக்கு சொந்த கடவுள். கந்த கடவுளை வணங்கினால் வேறு எந்த கடவுளையும் வணங்க வேண்டாம் என்பதுதான். என் தந்தை பிரம்மன் எழுதிய எழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை யாருக்கு உண்டென்றால் முருகன் ஒருவனுக்கே உண்டு. அதனாலதான் திருப்புகள்ல ரொம்ப அழகாக திருச்செந்தூர்ல பாடுகிறார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழின் பூங்கொடி மால்பட் தென்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோல் வேல்பட்டு அழிந்தது மேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமையில் அயன் கையெழுத்தேன்னு பாடுறார். முருகனுடைய கால் பட்டா தானா அழிஞ்சு போகுமா நமக்கு பிரம்மன் எழுதிய எழுத்தெல்லாம். அப்ப முருகனுடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். அது பக்தியினாலே அந்த பக்தி சிறப்பா இருக்கான்னு பார்த்தா ஊருக்கு ஒரு விதமா ஆகிப்போச்சு. பக்தி பக்தி பக்தியெல்லாம் நேத்தெல்லாம் வலைதளத்துல பாக்குறேன். சிவப்பாடை கட்டிக்கிட்டு மேல்மருத்தூர் போற பொம்பளை பிள்ளை அந்த குத்தாட்டம் போடுது. என்ன போடு. அப்ப மாரியாத்தா அந்த ஓம் சக்தி எங்க ஒண்ணானது இல்ல, அங்க இருக்கால வேற பக்கம் போயிட்டாளா? என்ன கொடுமை நடக்குது. பக்கத்துல சீட்டடி வீடுங்க வந்து 2 கண்ணாடி உடைச்சித்தான் தூக்கணும். இதெல்லாம் எவ்வளவு நடக்குது. ஆனாலும் மாறி இருக்கிறோமா நம்ம? மாறலையே. ஒரு ஊர்ல மது எடுப்பு திருவிழான்னா மது அந்த முளைப்பாரியை சுமந்து வருகிறார் பூசாரி. அதுக்கு முன்னால பாருங்க ஒரு 20 இளைஞர்கள் ஆடி வந்தார்கள். நானும் ஊருக்குள்ள வண்டி நுழைஞ்சோன்னு பார்த்தேன். பக்தி பரவசமா இருக்கு. இங்கதான் உண்மையிலே பக்தியா இருக்கான்னு பார்த்தேன். சரி, அப்புறம் அந்த 20 பேரையும் கிட்ட போய் பார்க்குறேன். அப்படி போயிலும் போதையை போட்டு ஆடுறேன் சாமிக்கு முன்னால. குத்தாட்டம் போடுறதுக்காக சாமி ஊக்குற நிலைமை ஆகிப்போச்சு நிலைமை. பக்தி கூட இந்த இளைய தலைமுறையை சரி செய்யலைன்னா வேற எந்த களம் சரி செய்யும்? எப்படி போய்கிட்டு இருக்கு இந்த நாடும் மக்களும் வழி தவறி வேறு விதமா போறது கண் முன்னே தெரிஞ்சுன்னு சில பேர் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமல. காந்தி 3 பொம்மை வச்சிருந்தாராம். ஒன்னு கண்ணை கட்டினபடியே, ஒன்னு வாயை பொத்தினபடியே, ஒன்னு காது 2ஐயும் பொத்தினபடியே 3 பொம்மை வளர்த்தாராம். மகாத்மா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் தேவலோகத்துல ஒரு கற்பனையான கதை. இதுல பாருங்க, கடவுள் வந்து கேட்கிறார், மகாத்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறது சரி, பூமியில நான் ஒரு 3 பொம்மை விட்டுட்டு வந்திருந்தேனே எப்படி இருக்குன்னு கேட்டாராம் சிவர். 3 பொம்மை வச்சுட்டு வந்திருந்தேன். ஒன்னு கண்ணை பொத்தினபடி, ஒன்னு காதை பொத்தினபடி, ஒன்னு வாயை பொத்தினபடி. எப்படி இருக்கு இன்னைக்கு நிலைமை அப்படின்னு காந்தி கேட்டாராம் இறைவனை. இறைவன் சொன்னானா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க விட்டு வந்த 3 பொம்மையும் 3 விதமா இருக்கு. எப்படி? கண்ணை கட்டின பொம்மை நீதிமன்றமா இருக்கு. கண்ணை கட்டின பொம்மை நீதிமன்றமா இருக்கு. காதை பொத்தின பொம்மை அரசாங்கமா இருக்கு. எது சொன்னாலும் கேவடங்க அதில் ஊதுன தங்கு காதில் வாங்க மாட்டாங்க. சரி, வாயை பொத்தின பொம்மை எல்லாம் தெரிஞ்சிருந்து வாய் திறக்காத மக்கள், எதை பற்றியும் கவலை இல்லை, அதனால வாயை மூடிக்கிட்டு எல்லாம் இருக்கிறான். இப்படியே தான் இருக்கு. ஆனால் எதுவும் நடந்ததாக தெரியவில்லை. விளையாட்டா சொன்னாலும் ஒரு கதைக்குள்ள முக்கியமான கருத்தை வச்சார் பாருங்க. அப்படிப்பட்ட கருத்துக்களோடு நாமெல்லாம் என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எதற்காக பிறந்தோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, யாரோ ஒருத்தர் நிர்மாணம் பண்ணுறேன். நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன உடுத்தணும் அப்படிங்கிறத எவனோ ஒருத்தன் தீர்மானம் பண்றான். வலைவழியில பதிவாகுது. மொசாட்னு ஒரு நிறுவனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? மொசாட்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? மொசாட்னா என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சிருக்கா? இந்த உலகத்திலேயே முதலாவது உளவுத்துறை மொசாட் யாருக்கிட்ட இருக்கு, எதுக்காக இருக்கு, அது என்ன பண்ணுது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நாளைய தலைமுறை இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சிந்தனையெல்லாம் இல்லை. முக்கால் பூரா போதையில் இருக்கக்கூடிய காரணமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் வேதனை. இருந்தாலும் இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது என்ற தென்னகமாம் இன்ப திருநாட்டில் வேறு ஏதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாயி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி ஏழ்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீ
மலர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளையன நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி வந்திருக்கும் மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கனி நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேறே இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேறே நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமுங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேறே நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேறே
நன்றி நன்றி நன்றி. இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிக்க வேண்டும். ஆனாலும் வந்த வினையும் சொல்வதை போன்று இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அடுத்த நிலம் முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லாம் வல்ல திருமால் அவையார்பட்டி அபை கற்பாண்டவர் கபாடி குழு சார்பாக ரூபாய், கற்பாண்டவர் கபாடி குழு சார்பாக ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி. அன்பு உள்ளங்களுக்கு உளமார்ந்த நன்றியும் வணக்கங்களும். ஆகினால் அந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது அத்தனையும் சிறப்பான விஷயங்களாகத்தான் இருக்கிறது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். வள்ளல் பெருமானர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதினவர். அவர் மாவட்டத்தில் அதிக தொந்தரவு நடந்துச்சு. நம்ம நாட்டில் என்ன நடக்கலை, எதெல்லாம் நடக்கக்கூடாது அதெல்லாம் நடக்குது. அப்படி வள்ளல் பெருமானார் ஒரு நாள் திண்ணையில் தூங்குறாரு. காதில் ஒரு வைர கடுக்கன் இருக்கு. ஒரு களவாணி போய் உட்கார்ந்து மெதுவாக அந்த கடுக்கனை கலட்டினேன். அவர் தூக்கத்தில் அது இருக்கிறாரு நினச்சிக்கிட்டு கலட்டுறேன். ஆனாலும் அவர் முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சவர் எந்தரிக்கலை. சரி ஏதோ ஏழை எளிய இல்லாதவன் நான் கலட்டிட்டு போகிறேன் அப்படின்னு பேசாமல் படுத்திருந்தாராம். ஒரு கடுக்கனை கலட்டிக்கிட்டு இருக்கிற போதே அவருக்கு யோசனை வந்திருக்கு. ஒத்த கடுக்கனை கொண்டு போய் விற்க போனால் இன்னொரு கடுக்கன் எங்கன்னு கேட்பாரு கடைக்காரரு. இவன் ஏதாவது உளறிட்டான்னா திருடிட்டு வந்தாலும் மாட்டிக்கிடுவான், பாவம் எடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கொடுக்குற 2 கடுக்கனையும் கொடுத்துருவோமேனு தூக்கத்தில் புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம். இப்போ திருட வந்தவனுக்கு புத்தி வந்துருச்சு, உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். இவர் எந்திரிச்சு வள்ளலார் கேட்குறாரு, யார் பண்ணி ஏன் இங்கே உட்காந்து அழுகிற அப்படின்னு. அவர் சொன்னார், ஐயா என்னன்னு தெரியல, நான் திருடத்தான் வந்தேன், ஆனால் எனக்கும் கருணை செய்ய நீங்கள் புரண்டு படுத்திய பாருங்க, அப்போவே என் புத்தி மாறிடுச்சு, இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு. ஐயா சொன்னார், நான் மன்னிக்கப்படாதுப்பா, நீ தான் என்ன மன்னிக்கணும், நான் உன்னை கையெடுத்து வணங்குறேன்னாரு. ஐயா நான் ஒரு களவாணி போய் என்னை போய் நீங்கள் வணங்குறீங்களே. அப்படி இல்லை தம்பி, இவ்வளவு நாள் அந்த கடுக்கை என் காதில் இருந்துச்சு, நமக்கும் தேவையோ என்று எண்ணி இருந்து விட்டேன். ஆனால் இப்போ தான் புரியுது இதுவும் உனக்கு உதவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, அதனால நான் உன்னை வணங்குறேன், நீ என்ன மன்னிச்சிருந்தாராம். மனசு வருமா? அதான் பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். அவரவர் செய்த வினையின் பயன்தான் அவரவருக்கு வரக்கூடிய நல்லதும் கெட்டதும். அதை சுருக்கமாக வள்ளுவரும் சொல்றாரு, சுருக்கமாக புறநானூற்று புலவன் கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறார். அப்படி அத்தனையும் உணர்ந்து இந்த மனித வாழ்க்கை எப்படி மேம்பட வேண்டும் என்று எண்ணணும். அப்துல் கலாம் ஐயா கனவு காண சொன்னார். எப்ப கனவு காண சொன்னாரு? தூங்கும் போது வருவது கனவல்ல, தூங்க விடாமல் செய்வது கனவுன்னு. அப்படிப்பட்ட கனவு லட்சிய கனவு. ஒரு விஷயத்தை அடையணும்னா சில பேருக்கு பாருங்க, நாளை காலையில் ஒரு வேலையை வச்சுட்டாருன்னா வரவெல்லாம் தூக்கம் வராது. தூங்குற மாதிரி இருக்கும், முழிக்கிற மாதிரி இருக்கும், தூங்குற மாதிரி அப்படியே அது மனசுக்குள்ள ஒரு ஆழமா பதிஞ்ச லட்சிய கனவு. அதுபோல கனவு கண்டால் அந்த 2020 வல்லரசு ஆகும் இந்தியான்னு கனவு கண்ட மகான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, தூங்குனாரு. தூங்கும் போது ஒரு கனவு வந்துருச்சு. எப்படி? அவர் கனவுல ஒரு முழு பூனையை முழுங்குறது மாதிரி கனவு கண்டிருக்கிறார். ஆமா, முழு பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டவன் பதறி போய் எந்திரிக்கிறான். ஆகா வயிற்றுக்குள்ள பூனை போயிடுச்சு அப்படின்னு பதறி போய் எந்திரிச்சான். எந்திரிச்சுதான் கனவுன்னு தெரியுது, தூக்கம் கலைஞ்சிருச்சு. அது கனவு தானே, விட்டுட்டு பேசாம இருக்கலாம் தானே. மனசு கேட்கல, வயிற்றுக்குள்ள பூனை போயிருச்சு, ஆகா என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்னு பயத்தோடவே பாதி இரவை கழிச்சிட்டு விடியாம மருத்துவமனை தேடி ஓடுறேன் மருத்துவரை பார்க்க. அங்க போய் மருத்துவரை சொன்னேன், ஐயா நேற்று இரவு கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டேன், அது வயிற்றுக்குள்ள போய் முண்டுற மாதிரியே இருக்கு, அதை எப்படியாவது எடுக்கணும்னா. அவர் பார்த்தார், என்னடா கனவுல முழுங்கின பூனையை வெளியில் எடுக்கணும்னு சொல்றானே, இவன் என்ன செய்யறது? சரி தம்பி உனக்கு வைத்தியம் பார்ப்போம், முதல்ல படு, நிழல் படம் எடுப்போம்னு ஒரு படம் எடுத்தார். நிழல் படம்னா தெரியுதா? இல்ல எக்ஸ்ரே. நிழல் படம்னா தெரியாது, எக்ஸ்ரேனா தெரியும். ஏன்னா நிழல் படம் வேற்று மொழி, எக்ஸ்ரேங்கிறது தமிழ் மொழி. அந்த அளவுக்கு மாறி போச்சு நம்ம தமிழ்நாடு. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்புறம் பாருங்க, அவனை படுக்க போட்டு ஒரு நிழல் படம் நீங்க சொல்ற எக்ஸ்ரே எடுத்து காமிச்சா உள்ள வயிற்றுக்குள்ள பூனை இல்ல. தம்பி நீ கண்டது கனவாவே இருக்கட்டும், நிசத்துல பூனை இல்லை, நீ பயப்படாத வீட்டுக்கு போலாம்னாரு. காசை கொடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். ஆனாலும் மனசு கேட்கல, வயிற்றுக்குள்ள பூனை இருக்குங்கிற மாதிரியே ஒரு உணர்வு. இந்த மருத்துவர் சரியில்லை, வேற மருத்துவரை பார்ப்போம்னு இன்னொரு மருத்துவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போய் அதே நிலைமையை சொல்லி அவர் ஒரு படம் எடுத்து பார்த்துட்டு, தம்பி இது கனவு, அதனால குழப்பிக்க வேண்டாம், ஒரு பிரச்சனை இல்லை, வயிற்றுக்குள்ள பூனை இல்லை, நீ வீட்டுக்கு போனாரு. அத்தோடவும் சரியில்லை, மனசு கேட்கல அவனுக்கு. இவங்க 2 பேரும் நம்மளை ஏமாத்துறாங்க, அதனால பெரிய மருத்துவரா பார்ப்போம். அவன் அந்த வேலம்மாள், மதுரை மீனாட்சி, காவேரி, அப்பல்லோ, ஆமா அதிகமா காசை கட்டி வச்சுக்கணும் பாருங்க, அந்த மாதிரி அங்க போனோன்னு அவர் பார்த்தாரு. அவர் சொன்னா, ஐயா நேற்று ஒரு கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டேன், நீங்க பார்த்து சொல்லுங்க. அவர் பார்த்தாரு, கனவுல முழுங்கின பூனை வயிற்றுக்குள்ள இல்ல, மனசுக்குள்ள இருக்கு, அதனால அவன் வழியிலேயே வைத்தியம் பண்ணும். ஆமா தம்பி படுங்க, ஒரு படம் எடுப்போம்னு அவர்
அவர் இந்த நிழற்படம் சொல்லக்கூடிய எக்ஸ்ரே எடுக்கல. அந்த எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய அட்டையில ஒரு பூனையை படமா வரைஞ்சு அறைக்குள்ள போயிட்டு திரும்பி வந்து தம்பி எந்திரிங்க தம்பி பூனை இருக்க கண்டுபிடிச்சாச்சுன்னு கொடுத்தாரு. வாங்கி பார்த்தா இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, 2 பேர் ஏமாத்தி விட்டாங்க, நீ வயிற்றுக்குள்ள பூனை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க, நீங்க ஒரு ஆள் கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா பூனை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு அவன் கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், அவங்க 2 பேரும் வெளிச்சம் போட்டு எடுத்தாங்க, பூனை ஒளிஞ்சுக்கிருச்சு, நான் வெளிச்சம் போடாம எடுத்தேன், பூனை சிக்கிருச்சுன்னாரு. சரி பரவாயில்ல, அவன் வழியில வைத்தியம் பண்ணணுமே, சரி எடுத்துருங்க ஐயா, வயிறு முண்டுது ரொம்ப, அது பயமா இருக்கு, அதெல்லாம் உடனே எடுக்க முடியாது தம்பி, ஒரு வாரம் கழிச்சு வா, இன்ன தேதியில இன்ன கிழமை இத்தனை மணிக்கு வந்துரு, அதுக்கான மருந்து மாத்திரைலாம் வாங்கி அப்படின்னு அனுப்பி வச்சாச்சு. அந்த மருத்துவருக்கு துணைக்கு உதவிக்கு வேலை செய்வார்கள் பெண் பிள்ளைகள், செவிலித்தாய், நர்ஸு. அந்த பொம்பளை பிள்ளைய கூப்பிடுங்க, வாமா, அவன் மனசுக்குள்ள பூனை வச்சுக்கிட்டு வயிற்றுல இருக்குன்னு தடுமாறுறேன், அவன் வழியில கொஞ்சம் வைத்தியம் பண்ணுவான், நீ என்ன பண்ற, நம்ம மருத்துவமனையில் நிறைய பூனை சுத்தி எரியுது நம்ம சங்கத்துல மாதிரி, அதனால என்ன பண்ற, ஒரு பூனையை பிடிச்சி அடைச்சி வை, செத்து போயிடாம பாலுகளை ஊத்தி வை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப ஒரு வாரம் கழிச்சு பதறி போய் ஓடியாந்த, ஐயா தூங்க முடியல, சாப்பிட முடியல, வயிறு வேற வீங்குது, பூனை படுத்துதியான்னு. ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு எடுத்துருவோம் உட்கார் அப்படின்னு 2 சத்து மாத்திரையை கொடுத்து முழுங்க சொல்லி, தம்பி வைத்தியம் என்ன தெரியுமா, மாத்திரையை போட்டாச்சா, உன் தலையில நறுக்குன்னு கொட்டுவேன், நீ அம்மானு ஆண் வாயை திறந்து கத்தணும், பூனை குதிச்சு வெளியில வந்துரும்ட்டாரு. அதை நம்பி அவனு உட்கார்ந்தேன், ஓங்கி நறுக்குன்னு கொட்டினாரு, கண்ணை மூடிக்கிட்டு அம்மானு கத்துனேன். ஏற்கனவே பிடிச்சி அடைச்சி வச்சிருந்தாள் ஒரு பூனை, அதை எடுத்தாண்டு அவனுக்கு முன்னால விட்டு கண்ணை திறந்து பாடுறா, பூனை வெளியில வந்துருச்சுன்னு சொல்ல, அவனும் முழிச்சு பாக்குறான், தெரியுது பூனை ஓடுது, சந்தோஷப்படணும்ல, அழுக ஆரம்பிச்சான் உட்காந்து. ஏன்டா அழுகிறா, பூனை தான் வெளியில வந்துருச்சு, பூனை வந்துருச்சு ஐயா, இருந்தாலும் மனது சரியில்லை. என்னடா சரியில்லை, போன வாரம் நான் கனவுல முழுங்கின பூனை கருப்பா இருந்துச்சு, இது வெள்ளையா ஓடுது, வயிற்றுக்குள்ள குட்டி ஓட்டுருக்கும் போல இருக்கு, இன்னும் நிறைய இருக்கும். இப்படி ஆளுகளை திருத்த முடியும்? உளவியல் ரீதியா சில பேர் சிக்குண்டு கிடக்கிறேன், என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்லை. கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும்னு சொல்லி வைத்ததெல்லாம் போச்சே. எத்தனை இலக்கியங்கள் நமக்குள்ள, புராணங்கள், இதிகாசங்கள், வரலாறுகள், நடைமுறைகள் அத்தனையும் வீதியில கிடக்கு, தேடி படிக்க ஆள் இல்லை, ஒன்னா தொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம். தமிழ் மக்கள் எப்படி மடைமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். வைங்க ஒன்றே, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன், அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், 7 மலை ஏறி ஓடி வந்தேன், 7 மலை ஏறி ஓடி வந்தேன், திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, மகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்போம் வைகுந்தா, மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா, நினைத்ததை நடத்தி வைப்போமை குண்டா, சரத்தில் பறித்திடுவோம் கோவிந்தா, உரைத்ததை கீர்த்தயனும் தத்துவமே, கருக்கீரையனும் தத்துவமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே, அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, ஸ்ரீனிவாசா, 7 மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, வெங்கடேசா, வெங்கடேசா. இப்படி பரந்தாமன் புகழ் பாடிவிட்டாலும் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருப்பதாக தென்படுகிறது. ஏன், முருகனை அடையும் என்ற லட்சியத்திற்காக. மொழி ரொம்ப சிறந்தது. மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம். மொழி எவ்வளவு நீளுதோ அவ்வளவுக்கு இன அடையாளம் தெரியும்.
பக்கத்து நாட்டில் ஒரு கொள்ளையர்கள் 10-15 பேர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயாச்சு. கொள்ளையடிச்சிட்டு போனவங்க சும்மா போல ஒரு நாயை விட்டுட்டு போயிட்டாங்க. சரி. அவங்க கூட்டி வந்த நாய் ஒண்ணு மாட்டிக்கிருச்சு. நாய்கிட்ட எப்படி பேசுறது? அவங்க என்ன பாஷையில பேசி வளர்த்தாங்களோ அதை சொன்னா தானே அதுக்கு புரியும். ஆமா. இப்ப என்ன பாஷையில வளர்த்தாங்க, எந்த நாட்டுக்காரன் வந்தான்னு கண்டுபிடிக்க முடியல. நாய் ஒண்ணுதான் நமக்கு ஆதாரமா இருக்கு. சரி. இப்ப அங்க இருந்து எல்லாருமா சேர்ந்து யாரடா கூப்பிட்டு போயிருந்தா இந்த மொழியெல்லாம் படிச்சாரு பாருங்க. ஆமா. எந்த நாய் கேட்க போகுதுன்னு திட்டினா இல்ல, அவரை வந்து கூட்டிட்டு போறா. இங்க வாங்க, பல மொழியெல்லாம் படிச்சவர் நீங்க. இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பேசுங்க, உங்களுக்கு தான் பல நாட்டு மொழிகள்லாம் தெரியுமே அப்படின்னா அவர் ஒவ்வொரு மொழியா சொல்லி பார்க்கறாரு. ஒவ்வொரு மொழிக்கும் அது நாய் அசைகிற மாதிரி இல்ல. கடைசியா ஒரு மொழியை சொல்றாரு, நாய் வாழாட்டிச்சு. எப்படி? அவர் சொன்ன மொழி நாய்க்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த மொழியில உள்ளவங்க தான் வந்து திருடிட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா நாய் பழக்கப்பட்டிருக்குல்ல, இவர் சொல்லிட்டாரா. இப்ப அதேபடி உளவுத்துறை போய் அவங்களை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து தண்டனை கொடுத்து அடைச்சாச்சு சிறையில. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரு காரணம்? நாய் காரணம். நாயை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரு காரணம்? இவர் காரணம். இவர் படிச்சதுனால தானே இந்த அந்த மொழி தெரிஞ்சதுனால தானே பேசினாரு. இப்ப அந்த அரசாங்கம் இவரை பாராட்ட நினைக்குது. ஐயா வாங்க, கொள்ளக்காரர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க உதவியா இருந்திருக்கிறீங்க. நாய் என்ன மொழியில கேட்டு இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அதனால எங்க நாடு உங்களுக்கு பெரிய வெகுமானமா ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்குது. உங்களுக்கு காசு வேணுமா, பொருள் வேணுமா, இந்த நாட்டோட குடியுரிமை வேணுமா, இல்ல பெரிய பங்களாதிக வேணுமா, என்ன வேணும்னு சொல்லுங்க, கொடுக்க தயார்னா. அவர் எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டான்ட்டார். ஏன் இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கிறீங்க, ஒன்றும் வேண்டாங்கிறீங்களே, எனக்கு ஒன்னே ஒன்று கொடுங்க. என்ன வேணும்? இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுங்கன்னாரு. நாயை மட்டும் என்கிட்ட கொடுங்க, வேற எதுவும் எனக்கு வேண்டான்னாரு. சரி. ஏயா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது வெகுமானம் கொடுக்க சொன்னா நாயை வாங்கிட்டு போய் என்ன செய்ய போறீங்க? இல்லைங்க, ஆறாத வடுவா என் மனசுல ஒரு வேதனை இருக்கு. என்ன? எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா எங்க வீட்டுல. ஆனா நான் படிச்சதை இந்த நாய் கேட்டுருச்சு அப்படிங்கறத அவளுக்கு புரிய வைக்கணும். அதனால இந்த நாயை கொடுங்க. நாய் நன்றி உள்ள ஜீவன். எல்லா மொழியும் அவரவர் வளர்க்கிற பிராணி, அவரவர்கள் பேசுற மொழி தெரியும்ல. அப்படித்தானே உலக நாடுகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம நாட்டில் மட்டும்தான் எல்லாம் வேறு விதமா போச்சு. எங்க போய் சொல்ல உலகம் போறது. இப்பதானே 16,000 கோடி கட்டின பாலம் படுத்துருச்சு, எங்க போச்சுன்னே தெரியல. அவ்வளவு நல்லது நடக்குது இந்த நாட்டில். ஆனாலும் நாங்க நல்லது பண்றோம்னு சொல்லுவோம். எங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆனா பக்கத்துல இருக்கிற ஒரு முருகன் கோயில் கட்டியிருக்க அந்த ஆத்துக்குள்ள, அது இடியல. கட்டி 6 மாசம் ஆகல, பாலம் ஆத்தோட போயிடுச்சு தெரியுமா இல்லையா? இப்ப வந்த வெள்ளத்துல. அப்படின்னா எவ்வளவு வலிமையா, எவ்வளவு உண்மையா, நேர்மையா இந்த மக்கள் பணத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறணும். இதை விட என்ன சொல்ல? இருந்தாலும் நமக்கு ரோசம் வந்துருச்சா? எது எக்கேடு கட்டு போனா என்ன, நம்ம பொழப்ப பார்ப்போம். நமக்கு தான் என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். அதனால நம்ம தலை தாங்குமான்னு தெரியல. உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது நாளைய தலைமுறை வாழ்வதற்கு வழி இருக்கா? இந்த தமிழ்நாட்டில், இந்த உலகத்தில் என்னென்னமோலாம் நடந்து கொண்டிருக்கு. உலக நாடுகள்லேயே தெரியுமா உங்களுக்கு? உலக நாடுகள்லாம் தமிழுக்கு சங்கம் வச்சிருக்காங்க. ஐயா மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க, கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. உலக நாடுகள் எல்லாம் தமிழுக்கு சங்கம் வச்சிருக்காங்க. ஆமா. நான் இப்போ சிங்கப்பூர் மலேசியா போய் வந்தேன். சிங்கப்பூர்ல மட்டும் 17 சங்கம் இருக்கு தமிழுக்கு சங்கம். தமிழுக்கு சிங்கப்பூர்ல 17 சங்கம் இருக்கு, தமிழ் சங்கம். ஆனா சிங்கப்பூர்லயும் பல நாடுகள்லயும் தமிழ் சங்கத்தை நிறுவிய அந்த பெரியவர் தமிழ்நாட்டில் தமிழ் சங்கம் வைக்கணும்னு அனுமதி கேட்டாரா? அனுமதி இல்லைன்னு மறுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய வேதனை, வெக்கம். தமிழ்நாட்டில் தமிழுக்கு சங்கம் இல்லை, ஆனா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரை, இந்த தமிழகம். ஆனா இன்றைய நிலை தமிழுக்கு சங்கம் வைக்க அனுமதி இல்லை என்பது உண்மையான விஷயம். வலைதளத்தில் பதிவாகிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட வேதனையான நாட்டில் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தமிழர்கள் 5 லட்சம் பேருக்கு தமிழ் படிக்க தெரியல, எழுத தெரியல. இப்போ உள்ள தலைமுறைக்கு 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் தமிழ் பாடத்தில் அது மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமாக மாறி போச்சு. என்னன்னு யாராவது கேட்டிருக்கோமா? என்னன்னு யாராவது அதை பற்றி பேசியிருக்கிறோமா? எப்படி வளரும் நம்மளும், நம்மளோட பிள்ளைகள் எப்படி வளர போகிறோம்? வேதனை தான். வைங்க அஞ்சரை. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் இளம் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் மதியாதா தலைவாசல் இடியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது, அப்பை சொன்னது அது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் பகல் பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, நீ
லேசா காசா லேசா காசா லேசா. காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இல்லாதவனுக்கு கழுத கூட எட்டி உதைக்கும். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதென்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அறிவுக்கு ஏற்றபடி பாடி இருக்கின்றார்கள். காசு கொடுத்தா எது வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறேன் மனுஷன். ஆனா நடக்குமா? எல்லா நேரத்திலும் பணம் வேலை செய்யும். இயற்கையும் இயற்கை சார்ந்த வாழ்க்கையும் வாழவில்லை என்றால் இயற்கை பேரழிவை நாம் சந்திக்க தயாராக இருக்கணும். என்னென்னமோ நடக்குது உலக நாடுகளில், ஒவ்வொரு நாட்டிலையும். நம்ம நாட்டில் கேரளா வயநாடு எவ்வளோ பெரிய நிலச்சரிவு. அந்த நிலச்சரிவு நினச்சி கூட பார்க்க முடியல. 1 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்குள்ள 3 கிராமத்தை முடிச்சு பிடிச்சி. அவ்வளோ துயர சம்பவத்தில் ஒரு மூதாட்டி ஒரு சின்ன பேத்தி, இப்போ தன் பேத்தியை ஒரு சின்ன வயசு பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறா, எப்படியாவது காப்பாற்றிடலாமேன்னு. பக்கத்தில் இருந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே போய் மறைஞ்சிக்கலாம், அப்படி தப்பிச்சிடலான்னு போகிறா. அங்கே 5 காட்டு யானை நிற்கிது. காட்டு யானை எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பயப்படுறோம்ல. எல்லாரும் ஐயப்பன் கோயில் போறவங்க பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட யானை 5 நிக்குது. இந்த அம்மா அழுகிறா, ஐயா விநாயக பெருமானே, அந்த துயரத்திலேருந்து தப்பிச்சுதானே இந்த பிள்ளையை காப்பாற்ற இந்த பிஞ்சை தூக்கிட்டு ஒடியாந்தேன். நீங்க 5 பேர் நிக்க பயமா இருக்கேன்னு கும்பிட்டா. என்ன ஆச்சரியம் தெரியுமா? விடிகிற வரைக்கும் அந்த 5 யானை தான் 2 பேருக்கும் பாதுகாப்பு. அதை விட்டு ஒரு அடி நகலையாமுங்க, விலகலையா. காலையில் இராணுவத்திலேருந்து மீட்பு பணியாளர்கள் உள்ள வரும்போது அது விலகி சென்றதாம். அப்படின்னா யானை மனிதர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது போய் யானையை கட்டி போட்டு தீ வச்சு கொளுத்துறோம். யானை மற்றவளை தூக்கி போட்டு மிதிச்சு கொள்ளுது. எங்கே பார்த்தாலும் யானையினுடைய சீற்றம், யானையினுடைய பலம் அதுக்கு தெரிஞ்சால் நம்ம கட்டுப்பாட்டுக்கு அடங்குமா? பிச்சை எடுக்குமா? அது வாங்கி இருக்கிறவன்ட்ட கொடுத்துட்டு அது வயிற்று பசி இல்லாமல். ஒரு நாளைக்கு 18 மைல் நடக்கக்கூடியது யானை, குடும்பமாக வாழக்கூடியது யானை. யானை மொத்தம் 100 கிலோவுக்கு மேலே உணவு உண்ணக்கூடியது யானை, கட்டியே போடக்கூடாத யானை. இதை எதையும் கொண்டு வந்தேன் இந்த பழக்கத்தைன்னு தெரியல. எவ்வளோ பெரிய கொடுமை! யானையின் பாதத்தில் அத்தனை அடக்கம். கண்ணாடி பீங்கான் குத்துனா தாங்குமா? இங்கே ஒரு இடம் பாக்கி இல்லை. பழனிக்கு பாத யாத்திரை தொடங்கிட்டாங்களே, பாதை வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. போனவங்க யாராவது சொல்லுங்க, பாதையில் பீங்கான் இல்லாமல் பாட்டில் போட்டு உடைக்காம எந்த இடமாவது இருக்குமா? எல்லாம் இந்த முருகனுக்கு தேவை வெளிச்சான். நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். அதனால எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நம. அடியப்பா ராகத்தோட ஆலோலம் ஆலோலம் சோ என்று அறம்பாடுகிறாள் பெண்மகள் வள்ளி. யாருக்காக? முருகனுக்காக 12 ஆண்டு கால தவம். 5 வைங்க. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் முன்னுக்கு முன்னாக. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாளை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னாக. யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை எண்ணி. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம், சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம். அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும், அன்னை என வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, தம்பி கடைசி தம்பி செல்லமா வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, நாடு
நாடுகால் மண்டபம் போல் மங்கள் விட்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் திராத வாசமடா ரோசாவின் இதழ்களை போத்திராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் திராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் இன்னும் 100 ஆண்டுகள் வாழ வைக்கும் மக்களோட பாசம் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக தொத்துக்கு சுத்தாக அண்ணன் தேடி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் ஒன்றாக. நன்றி. அன்பு சாம்ராஜ்யம் ஆர்ஜிபி குரூப்ஸ் கேகேபி கிரேன் ஆப்ரேட்டர் மணிகண்டன் அவர்கள் ராப்பூசல் விக்கி கல்லுப்பட்டி நட்புக்காக ஒரு பாடல் பாடுங்க ப்ரோ ப்ரோ அப்படின்னு 51 ரூபா அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி. எல்லாம் சரி, இந்த புறோ தான் என்னன்னு எனக்கு தெரியல. நல்ல பேர், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அக்கா தங்கச்சி தமிழில் அவ்வளவு இருந்துச்சு. அண்ணா பிரதர் போய் இப்போ புரோவில் வந்து நிற்கிது. எங்கே போய் முடிய போகுதோ ஒன்றும் புரியலை. என்ன சொல்கிறதுனே சுருக்கெழுத்து எழுதுவா தெரியுமா உங்களுக்கு? செய்தியாளர்கள் ஒரு இடத்துல செய்தி சேகரிக்கணும்னா முழுசாக எழுத மாட்டாங்க, சுருக்கெழுத்துன்னு பேர். சுருக்கமா 2 எழுத்து எழுதிக்கிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு புரியும் அது. அது மாதிரி இப்போ புரோவில் வந்து நிற்கிது. சரி, நன்றி, வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்க முடியும். அதனால் நல்ல இடம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தை அறிந்து நடவாதவன் கோணமடைந்து உறங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி வைத்திருக்கிறார். எத்தனையோ கதைகள், இலக்கியங்கள், பக்தி அத்தனையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா கதையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாமல் நாளைய தலைமுறையை பண்பற்றவர்களாக வளர்க்கணும். யாரும் சொல்லி பேச்சு கேட்கறதே இல்லை. 5 வயதில் புள்ள சொல்கிறேன், 5 வயதில் அவங்க அப்பா பற்றி. எங்கள் அப்பா ரொம்ப தங்கமானவர். எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாதுங்க. 10 வயசானவன்னு சொல்கிறேன், எங்கள் அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்போ கத்துவார், புத்தி சொன்னால் பிடிக்கல. 15 வயசானவன்னு சொல்கிறேன், அவங்க அம்மாட்ட போய் அம்மா ஓ வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுறாரு, அப்புறம் நல்லா தெரியாதுன்றேன். அப்புறம் 20 வயசானவன தலையில் அடிச்சுக்கிறேன், எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு கொடுவோம் பண்ண. ஐயோ கடவுளை, அவங்க 2 பேரும் பேரம் பேத்தி எடுக்க போறா, இவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு தர்றாங்க. அப்புறம் 30 வயசானு சொன்னாங்க, எங்கள் அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்க. நடக்குதா இல்லையா? அப்புறம் பாருங்க, மண்டையில் முடி வெட்டிக்கிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம், அதுக்கு பேர் பண்பாடு, அதுக்கு பேர் தம்பி வெட்டலை சிரிக்கிறாங்க. அவனா அப்படி எதுக்கு நான் கேட்குறேன்? சிகை அலங்காரம் என்பது முக அழகை காட்டணும். அலங்கோலமாக தர்றாங்க, கேட்டால் நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. ஆனால் அந்த பயலுக பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்க, வெட்டிட்டு வராங்கன்னு பாருங்க. ஒரு அம்மா சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிகிட்டு வரான். எதுக்கு அந்த கோடுன்னு அந்த தாய்க்கும் தெரியாது, பிள்ளைக்கு. உலகம் போற போக்க நான் எங்க போய் சொல்லுவேன்? அசிங்கமா இருக்கு பாருங்க. அப்புறம் கேட்டா நாகரிகம். 40 வயசான அவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளை விட்டு வந்துருமா? அப்ப சொல்லுவான் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதும்ப. எப்ப? 40 வயசுல. யதார்த்தம், இதுதான் வாழ்க்கை. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரை பச்சை. அத்தனையும் நஞ்சா போய் விட்டது இந்த உலகத்துல. தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். நோய் இல்லாத மனிதர்களை காண முடியவில்லை. அதிகமாக மருத்துவமனை கட்டப்பட்டு கொண்டே இருக்கு. ஏன் அப்படின்னா நோயாளிகள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். 25 வருஷத்துக்கு முன்னால குடும்ப கட்டுப்பாடு மையம் இருந்துச்சு தமிழ்நாட்டில். ஏன்? அதிகமாக குழந்தை பிறப்பு நடக்குது, அதனால ஜனத்தொகை கூடுது, அதை கட்டுப்படுத்தணும்னு கொண்டு வந்தாங்க. படித்த இளைஞர்கள் சிந்திச்சு பார்க்கணும். 25 வருஷத்துக்கு முன்னால இருந்த குடும்ப கட்டுப்பாடு மையம் இன்னைக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா இன்னைக்கு யாரும் புள்ள பெக்கலையா? முடியல. காரணம் பிறப்பு சதவீதம் குறைஞ்சு போச்சு. அதனால அதுக்கு மருத்துவமனை கூடிருச்சு. என்ன மாதிரி? சோதனை கழித்தறுப்பு மையம். நாங்கள் புள்ள தர்றோம், பணத்தை கட்டுங்கிறாங்க தவணை முறையில், வண்டி எடுத்தது மாதிரி. எப்படி ஆகிப்போச்சு நிலைமை? எப்போ நம்ம சிந்திக்க போகிறோம்? உணவு கலாச்சாரம் நஞ்சா போனதனுடைய விளைவு யாரு? அத்தனையும் இல்லை, பாரம்பரியத்தை இழந்ததனுடைய விளைவு. அவ்வளவு நோயோடு வந்து நிற்கிறோம். நோய்க்கெல்லாம் காரணம் உலக நாடுகளில் WHO இருக்குல்ல, உலக ஆர்கனைசேஷன் தான், ஹெல்த் ஆர்கனைசேஷன் பேர் ஆங்கிலத்தில். அவங்கள்ட்ட கையெழுத்து போட்டாச்சு. அவன் திட்டமிடுறான், இதை உங்கள் நாட்டில் விதைக்கணும், உங்கள் நாட்டில் இதை விற்கணும், நீ அதுக்கு உதவி புரியணும். இங்கே இருக்கவனுக்கு எது நடந்தால் என்ன, காசு வந்தால் சரின்னு ஆகிப்போச்சு. அப்படித்தான் முதல்ல பருத்தியில் ஆரம்பித்தோம், அடுத்து ஜல்லிக்கட்டு மாடில் ஆரம்பித்தோம். நாட்டு மாடு இருக்கா யார் வீட்லையாவது? மாட்டு சென மாடு இருக்கா? காளை மாடு, பசு மாடு, காளை ஏறுதல்னு ஒன்று வச்சிருந்தோம். காளைக்கு போடுறதுன்னு கூட்டி கொண்டு போய் அந்த மாதிரி செஞ்சோம். இன்னைக்கு இருக்கா? போட விடாம வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஊசி அவன் கொடுத்துட்டேன். அந்த ஊசி இங்கே விற்கணும். காளை மாடும் பசு மாடும் சேரக்கூடாதுன்னு சட்டம். ஏன் ஊசி விற்கணும்? ஊசி விற்கலைன்னா அவன் கொடுக்குற கம்சம் வராமல் போயிடும். அதனால ஊசி விற்கணும்.
இந்த அயோக்கியத்தனத்தை எப்படி சொல்றது, இதை எப்படி இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறது, இதெல்லாம் தெரியுமா? நான் கேட்குற நாளைக்கு உங்களோட புள்ள குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணுவானே பொண்ணும் பிள்ளையும் ஒன்றா சேரக்கூடாதுன்னு சட்டம் போட்டான்னா என்ன பண்ண முடியும்? சிரிச்சிட்டு பேசா பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். நமக்காக பிரதிநிதியாக சென்றவர்கள் கேட்பான்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நான் தான் அதிகமாக பேசுகிறேன். நம்ம நாட்டில் ஒரு உளவுத்துறை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ரா அமைப்புன்னு பேர். என்ன செய்யுதுன்னு யாராவது படிக்கிறீங்களா? முதல்ல சொன்ன உளவுத்துறை என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு உளவுத்துறை இருக்குது. அந்த உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, நம்மளெல்லாம் எப்படி கண்காணிக்கிறது அப்படிங்கிறத தயவு செய்து நாளைய தலைமுறை பின்பற்ற வேண்டும். உலகம் மிக பெருசு, அந்த உலகத்துக்குள்ளே வாழ்கிற நம்ம அதை விட மிக பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது இல்லை. ஆனால் நம்மளையெல்லாம் கண்காணிக்க 5 பேருக்கு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. 5 பேருக்கு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? படிக்கிற பிள்ளைகளை கேட்டால் கூட தெரியாத அளவிற்கு கல்வி முறை வேறு விதமாக போய்விட்டது. கல்வி என்பது மனிதனுடைய ஆற்றலை, மூளையை வெளிப்படுத்துவது, அதை பிரகாசப்படுத்துவதாக இருக்கணும். அதுக்கு தான் கற்றதனால ஆய பயனன் கொள்வான் நற்றால் தொழார நின்று அப்படின்னு வள்ளுவரே பாடுறார். என்ன சொல்லமா? தொட்டனைத்து ஊரு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவுன்னாரு. ஏன் ஊரும்னாரு? தொட்டனைத்து ஊருங்கிற இடத்துல வரும், தொட்டனைத்து வரும், மாந்தருக்கு கற்றனைத்து வரும் அறிவுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லலை? வந்தா மறைஞ்சிருமா, தோன்றினால் மறைஞ்சு போயிடும். ஊரும்னா இருக்குன்னு அர்த்தம். மண்ணுக்குள்ள தண்ணி எப்படி மறைந்திருக்கோ அதுபோல அறியாமை என்ற மணலால் அவர்களுடைய அறிவு மறைக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவை வெளியே கொண்டு வரணும்னா ஒன்று படிக்கணும். கற்க கஜடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு படி. கற்கை நன்றே பிச்சை புகழும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படி. படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பிச்சை எடுக்கக்கூடாது. அது மனிதாபிமானமே இல்லை, மனிதத்தன்மையும் இல்லை. அதனால தான் இந்த நாட்டில் எல்லா வேலையும் அறகுறையாகவே முடியுது. அதனால நல்ல விஷயங்களை கடைபிடிப்போம். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. இந்த அண்ணன் ஒரு பாட்டு கேட்டால் பாப்பா, அதுக்காக பாடுவோம். 5 ரூபாய்க்கு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. சேர்த்து வச்ச ஆசைகள் கேகுதடி. இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி.
பூத்திருந்து பூத்திருந்து அதில் நோகுதடி. இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்புகளிலே பயங்கரமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காட்டுக்கே ராசா சிங்கம், விலங்குகளுக்கெல்லாம் சத்தம் ஏதோ கேட்குதோ? ஒன்றும் இல்லை. என்னங்க ஐயா? என்ன சொல்றான்னு தெரியல. நல்லா சொல்லுங்க, சத்தமா கிட்ட வாங்க. அதுக்காகத்தான் இந்த பாட்டை பாடினேன். இது பிடிக்கலையா? சோகப்பட்டா படிப்பிட்டனா? இது என்ன சோகப்படுத்தானே? முத்துக்கு முத்தாகனு நீங்கள் வரும்போதே பாடிக்கிட்டு இருந்தேன். நட்புக்காகத்தான் பாடினேன், சகோதரத்துவத்தை பாடினேன். நிறைய ஏதாவது இப்போ மனிதர்கள்லாம் அது அலைபேசியில் கூப்பிட்டு சொன்னால் சாப்பாடு வீட்டுக்கு வருது பாருங்க. அது மாதிரி சிங்கம் சாப்பாட்டை வீட்டுக்கே கொண்டாட சொல்ல ஏற்பாடு பண்ணுச்சு. ஏன்னா காட்டுக்கே ராசா, அவர் தான் தலைவர். தலைவர்னா சும்மா இருப்பாரா? பக்கத்தில் ஆளுகள்லாம் நிறைய இருக்கும்ல. அதில் எடுபிடிக்கு ஒரு ஆள் சிங்கத்துக்கு, தலைவருக்கு. அந்த சிங்கத்துக்கு எடுபடியா இருந்தது கழுத, நரி. நரி எப்போதும் சிங்கம் என்ன சொன்னாலும் அதை உடனே செய்யும். சிங்கம் வயிற்று பசி வந்துருச்சு. பசி வந்தோடனே நரியை கூப்பிட்டு சொல்லுது, போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணு. பதறி போய் நரி காட்டுக்குள்ள ஓடுது. ஆகா, தலைவருக்கு பசிக்குதாமே, நம்ம ஏதாவது பண்ணணுமேனு ஓடுனா பாருங்க, ஒண்ணுமே சிக்கல. கடைசியா பார்த்தா ஒரு கழுதை சிக்கிருச்சு. சரி, கழுதை சிக்கணும்னு கழுதையை போய் கூட்டியாந்து தலைவர் வயிற்று பசியை அடக்கணும். அதுதானே போனது. தலைவருக்கு வயிற்று பசிக்கு தான் உன்னை கூட்டியார சொன்னுச்சுன்னு சொன்னா கழுதை வருமா? பிறந்த புறங்கால் பின்னால் அடிக்க ஓடி போயிருப்போம்ல. இப்ப கழுதை நறுதி என்ன, நரி தந்திரம்னு சொல்லுவோம்ல, தந்திரமா போய் பேசுது கழுதைகிட்ட. என்ன கழுதை யாரு, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நல்லது, இன்னைக்கு பொழுது விடிஞ்சது உங்களுக்கு தான் யோகம்னுச்சு நரி. கழுதையை பார்த்து கழுதை கேட்குது, எனக்கு யோகமா? அப்படி என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை, நம்ம தலைவர் இருக்காருல்ல, யாரு? சிங்கம். ஆமா, ரொம்ப காலமா அவரே தலைவராக இருந்துட்டாராம். புதுசாக யாராவது தலைவராக வச்சுட்டு நம்ம பதவியை ஓய்வு எடுத்துக்கோம்னு நினைச்சிட்டாரு. நல்ல விஷயம் தானே, எல்லா தலைவர்களும் அப்படி செஞ்சுட்டா நாடு நல்லா இருக்குமே. பிடிவாதமா நாங்க தான் இருப்போம்னு சொன்னா அது அங்கதான் பிரச்சனை இருக்கு. அது எங்கே இருந்தாலும் சரி. அப்ப சரின்னு சொன்னா சரி, நல்ல விஷயம் தான். ஆனாலும் பாருங்க, யாரை தலைவராக வைக்கலாம்னு யோசிச்சிருக்கு. அந்த யோசனையில உங்க பேர் யாவும் வந்துருச்சு. யார் பேரு? கழுத பேரு. அதனால உங்களுக்கு தலைவர் உதவி கொடுக்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னாரு. அதுக்கு தான் நான் வந்தேன்னு நரி சொல்லுது. கழுத நம்பிருச்சு. பதவி இல்ல, தேடி வருது இல்ல. பதவினா என்ன பாடுபடுத்துறேன், கொலை செய்ய தயங்குறேன் இல்ல நாட்டுல. ஆமா, எவ்வளவு அக்கப்போர் நடக்குது. இப்ப தலைவர் பதவிக்கு ஆசைப்பட்டு கழுத நரி சொன்ன பேச்சை கேட்டு போகுது. சிங்கம் பிடிச்சி சாப்பிடலாம்னு பசிக்கு தானே அது கூட்டியார சொன்னுச்சு. அது உள்ளபடியே பாஞ்சு கழுதையை சாப்பிடலான்னு பாய ஆரம்பிச்சிச்சு. கழுதை தப்பிச்சு ஓட திரும்பிருச்சு. கழுதை தப்பிச்சு ஓட கழுதையோட காது கையில வந்துருச்சு. காது அத்துக்கிருச்சு. கழுதை காது இல்லாம ஓடுது. பின்னாலே நரி ஓடி போய், என்ன கழுதையார பொசுக்குன்னு ஒடியாட்டிய அவசரப்பட்டிய. ஆமா, நீ என்னையா நீ பதவி கொடுப்பான்னு சொன்னா அவன் காதை பிடிச்சி அக்கறேன், நான் வல்லேனுச்சு. இங்க வா, எதுக்கு காதை எடுத்தாரு தெரியுமா? நீ தலைவர் ஆயிடுச்சுன்னா உன் தலையில மகுடம் வைப்பாங்க, கிரீடம். அது வைக்கும்போது காது இருந்தா இடைஞ்சலா இருக்கும், அதுக்காகத்தான் காதை எடுத்தாருன்னு சொல்ல நரி. சந்தோஷப்பட்டுருச்சு கழுதை. சரி, உண்மையிலேயே பதவி கொடுக்கத்தான் கூப்பிடுறாங்க. ரெண்டாவது முறையும் வந்துச்சு. ரெண்டாவது முறையும் சிங்கம் பாஞ்சிச்சு. கழுதை தப்பிச்சோட திரும்பிச்சு. கழுதையோட வால் அத்துக்கிருச்சு. கழுதை வால் இல்லாம ஓடுது. பின்னால நரி ஓடி போய், என்னையா பொசுக்குன்னு ஓடியாந்துக்கிட்டு இருக்கேன். போப்பா, முதல்ல காதை பிடிச்சாத்தான், இப்போ வாழை பிடிச்சாக்கனா இனி என்ன உயிர் ஒன்று தான் இருக்கு, அதையும் விட சொல்றியான்னுச்சு. இங்கே வா, தலையில் காதை எடுத்தாருன்னு சொன்னா அது மாதிரி வாழை ஏன் எடுத்தாரு? நீ தலைவர் ஆயிடுச்சுன்னா உன்னை சிம்மாசனத்தில் உட்கார வைப்பாங்க, மகுடத்தில், அந்த சிம்மாசனத்தில். அப்படி சிம்மாசனத்தில் நீ உட்காரும் போது வாள் இருந்தா இடைஞ்சலா இருக்குல்ல, அதுக்காகத்தான் வாழை எடுத்தாருன்னு சொல்ல நம்பிருச்சு கழுத. ஏன்னா தலைவர் பதவி இல்லை, சும்மா கிடைக்குது. அப்போ மூணாவது தடவை வந்துச்சு. 2 தடவை தப்பிச்சு போன கழுதையை விட்டு வைக்குமா? மூணாவது தடவை சிங்கம் ஒரே அடி, கழுதை செத்து போச்சு. இப்போ சிங்கம் நரிக்கு உத்தரவு போடுது, தூக்கிட்டு போ, தோலை உரிச்சு சுத்தம் பண்ணி கொண்டுட்டு வந்துச்சு. கழுதையை தூக்கிட்டு போய் உரிச்சு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, கழுதைக்கு இருந்த மூளை எல்லாத்தையும் நரி சாப்பிட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைவர் சிங்கத்துக்கிட்ட வச்சுச்சு. தலைவர் சிங்கம் பாக்குறாரு, ஈரல், தாம்பரங்க, குடல், கறி, தோல், தலை, நாக்கு, எங்கடா மூளையை காணு அப்படின்னு சிங்கம் பதறுது. அதுக்கு நரி சொல்லுது, நக்கலா சிரிச்சிச்சு. ஏன்டா சிரிக்கிறான்னு கேக்குது. அதுக்கு தான் நரி சொல்லு, என்ன தலைவரே, மூளை இருந்திருந்தா கழுதை 3 தடவை என் பேச்சை கேட்டு வாங்கிட்ட வந்து சாகுமா? மூளை இல்லாத கழுதைக்கு போய் மூளை கேட்கறிய, உனக்கு மூளை இருக்கானுச்சு. நரி சிங்கம் பயந்தே போச்சு, நம்மளே மூளை இல்லாத ஆளாக்கிட்டானே. உண்மையிலே கழுதைக்கு மூளை இருந்துச்சு, சாப்பிட்டது நரி, நம்ப வச்சது சிங்கத்தை. அதுபோல 77 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் நம்மளை எல்லாம் மூளை இல்லாத கழுதையாக்கி நமக்குள்ளே பல குள்ள நரிகள் நம்ம மூளையை சாப்பிட்டு பல சிங்கங்களை உருவாக்கி வைத்ததுதான் காரணம். இருந்தும் எந்த சிங்கத்தினாலே யாருக்கும் பயனில்லை என்பது யதார்த்தம் என்பதை புரிந்து கொண்டு நாளைய சமுதாயத்தை தலைமுறை உருவாக்குவதற்கு நல்ல நதமாக நடப்போம். ஆகினாலே வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். அடுத்த ஓல வருது. சன்னி லியோன் மணி
சன் ஆமாய்யா சன்னி லியோன் மணி. ஆமாம் அது என்ன மியா கலிபாரத்தா. ஆமாம் ஆண்டி ஒய் போதை கிராக்கி விஸ்கி போட்டு ஐயோ கோட்டு வர இதெல்லாம் பாருங்க நல்லாவா இருக்கு உங்களுக்கு. என்கிட்ட கொடுத்து இதெல்லாம் படிக்க சொல்லி எனக்கு வாய்க்கில் நுழையுதும் இல்லை. நட்புக்காக நான் பாடுறேன். நீங்க பாருங்களா ஓடிடுங்க, நாங்கள் வாடிடுறோம். மணி படிக்க புரிஞ்சா என்ன தெரியல எனக்கு. அதை படிங்க, அதை மைக்கில் படிங்க. ஆண்டி ஒயிட்டு தமிழ்ல இல்லை, எல்லாம் எழுத்து தமிழ்ல இருக்கு, வார்த்தை பூரா ஆங்கிலத்தில் இருக்கு. சன்னி லியோன் மணி, மியாக்களி ரஞ்சித், ஆண்டி ஒயிட்டு, போதைக்கராக்கி விக்கி, கோட்ரு அரவிந்த். சரியா ஒன்னும் சொல்லக்கூடாது. இப்படிக்கு 7.5 குரூப்பான். ஆஹா 6:45 அரைங்காலம் 5க்கு 2 சேர்த்தேன். நல்லா தான் இருக்கேன். சரி ஒரு பாட்டு பாடுவா அவங்களுக்காக. 1.5 வைங்க. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. ஆட்டிவித்தாய் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, உன் நினைவில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் கண்டு அறிவினாரே, நண்பனிடம் தோற்றுவித்தேன் பாசத்தாலே, நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டிவித்தாய் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அந்த பார்த்தவன் உன்னிடத்தில் கீதை கேட்டாள். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேவை கேட்டாள், பார்த்தனவு உள்ளிடத்தில் கீதை கேட்டாள். இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டிவித்தாய் யாரொருவர் ஆளாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. கடலளவே கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்டா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்டா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டிவித்தாய் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, ஆடாதாரே கண்ணா. சுந்தரம் நிறைந்ததும் பொங்கும் சிறந்த மங்கை இவள் எந்த உலகிற்கு ஏன் வந்தாள். சுந்தரமணி நீந்ததும் உஞ்சிறந்த மங்கை இவள் இந்த உலகிற்கு ஏன் வந்தாள். அந்தரமி கொண்டு தேவர் துந்துமி முழங்க வரும், அந்தரமிக்கின்ற தேவன் துந்திப்பு முழங்க வரும், இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த இந்திரவன் அங்கு எந்த கந்தசாமி கேட்ககுந்த
சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம். மறுபடியும் முதல்ல இருந்தா பார்த்து